ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெண்ணிலா சமையல். உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 5 உருளைக்கிழங்கு ஆஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 5 விசில்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 5 பச்சை மிளகாய் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறது ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம் நீளமாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடணுன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. தோசை மாவில் 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தோசை கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். தோசை தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தோசை சுட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மசாலா தோசை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெண்ணிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.